இந்த தாக்குதல் குறித்த தகவல்கள் தீயாக உலகம் முழுவதும் பரவியவுடன் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்க படையினரை களமிறங்க தயாராக இருக்கும்படி அந்நாட்டு அதிபர் ஜோ பைடன் உத்தரவிட்டார். அவசர ஆலோசனை கூட்டத்தையும் அவர் நடத்தினார். இஸ்ரேலுக்கு துணை நிற்போம் என்றும் அந்த கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டதாகவும் அதன்படி இஸ்ரேலுக்கு தேவையான உதவிகளை அமெரிக்கா மேற்கொள்ள உள்ளதாகவும் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சலிவன் தெரிவித்திருக்கிறார். We are proud of the actions that we've taken alongside Israel to protect and defend Israel. We have made clear that there will be consequences, severe consequences for this attack, and we will work with Israel to make that the case. இந்த தாக்குதலுக்கு பதிலடி தாக்குதல் நடத்தினால் அதனை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ள ஈரான், போரை எதிர்கொள்ளவும் அஞ்ச மாட்டோம் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. தேய்ந்து போன யூத ஆட்சியில் இந்த அடி வலுவானதாக அதிக வலி தரும்படியாக இருக்கும் என ஈரானின் உயரிய தலைவரான கமேனி இஸ்ரேலின் ஹீப்ரு மொழியில் எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இப்படி மந்திரங்கள் ஒப்பிப்பது ஒருபுறம் இருக்கட்டும், தற்போது நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை சற்று கவனியுங்கள் என இஸ்ரேல் பதிலளித்திருக்கிறது.